தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மூத்த தலைவர் காலமானார். திமுக மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திமுகவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் தொகுதியின் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பொன்னேரி சுந்தரம் கடந்த 18ஆம் தேதி காலமானார். இவர் திமுகவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆவார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பொன்னேரி தொகுதியில் வெற்றி பெற்றார். திமுக அமைச்சரவையில், கருணாநிதி அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 1991இல் இவர் தோற்றுப்போனார். 1996ஆம் ஆண்டு மீண்டும் வெற்றி பெற்றார். கருணாநிதி அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2001ஆம் ஆண்டு மீண்டும் தோற்றுப்போனார். மேலும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். திமுகவில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளனர். ஒன்று பொதுவாக ஒருவர் நியமிக்கப்படுவார், இரண்டாவது பெண் ஒருவர் நியமிக்கப்படுவார், மூன்றாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் நியமிக்கப்படுவார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பிரிவில் துணை பொதுச் செயலாளராக பொன்னேரி சுந்தரம், பறையர் சமூகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டார். தற்பொழுது ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவராக இருந்து வந்தார். வயது 76. சிறிது காலம் உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு வந்தார். 18ஆம் தேதி மாலை அவர் காலமானார். அவருடைய மறைவு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய இழப்பு. கருணாநிதி குடும்பத்துடன் மிகுந்த நட்பு கொண்டவர், மு.க. ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர். மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார். பொன்னேரி சுந்தரம் அவர்களுடைய மறைவு திமுகவிற்கு மட்டுமல்லாமல் கருணாநிதி குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். இவர் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர். திமுகவில் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் கூட இவரால் ஆதிதிராவிட சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே ஆதிதிராவிடர் சமுதாய பேரை பயன்படுத்தி அவர்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் மிகப்பெரிய பதவிக்கு வருவார்கள். ஆனால் சமுதாயத்தை மறந்து விடுவார்கள். அதே போன்றுதான் பொன்னேரி சுந்தரம் ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் கட்சியிலும் ஆட்சியிலும் மிகப்பெரிய பதவிகளை வகித்தார். ஆனால் ஆதிதிராவிட சமூகத்துக்கு இவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர் திமுகவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். கடந்த 18ஆம் தேதி மாலை காலமாகிவிட்டார். திமுகவினர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள்.